ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் சின்ன பையன்ல இருந்து த மேன், அதாவது ஒரு ஆணை மாறுறதுக்கு செய்ய வேண்டிய முக்கியமான ஹேபிட்ஸ். எனக்கு 21 வயசு ஆயிருச்சு. நான் ஆம்பளை அப்படின்னு வயசை வச்சோ மீச தாடிய வச்சோ ஆம்பளைங்கிற விஷயம் கணக்கிடப்படுறதில்ல. இதை தாண்டி நிறைய முக்கியமான குவாலிட்டிஸ் வேணும். முக்கியமா உங்க கேரக்டர்ல நீங்க த மேன் அப்படிங்கறது வெளிப்படணும். உடல் ரீதியா மன ரீதியா வலிமையோட இருக்கணும். ஓ, அதென்ன பையனுக்கு மட்டும் சொல்றீங்க? இந்த சொசைட்டிக்காக நான் மட்டும் மாறணும்னா என்ன அடுத்தவங்களுக்காகவே வாழ சொல்றீங்களா? இப்படி கேள்வி கேட்டு சண்டைக்கெல்லாம் வந்துடாதீங்க. இந்த டாபிக் ஸ்பெசிஃபிக்கா எடுத்தது மென்னோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக தான். ஸோ ஒரு பையனா உங்க லைஃபை நீங்க பெட்டரா அமைச்சுக்க இந்த ஹேபிட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணும். நான் வயசுல சின்ன பையனாச்சேன்னு நினைக்க வேண்டாம். சின்ன வயசுலயுமே நீங்க ஒரு மேனா வாழ முடியும். அப்படி என்ன ஹேபிட்ஸ் பாய்ல இருந்து மேன் ஆக வைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவா முழுசா கேளுங்க. அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன்ஸ் நீங்க பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல்ரைட், இப்ப இருக்க டீனேஜ் பசங்கள்ல நிறைய பேரால எதிர்காலத்தை சரியா பார்க்க முடியறதில்ல. எதிர்காலம்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நம்ம செய்யறதோட பாதிப்பு அந்த எதிர்காலத்துல தாக்கத்தை ஏற்படுத்தும்னு தெரியாமலே நிறைய டீனேஜ் பசங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது அவங்களோட தப்புன்னு நம்ம சொல்லிட முடியாது. ஏன்னா அவங்க இன்னுமே பிசிக்கலா மெச்சூர் ஆகல. நம்ம பிரெயின்ல ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. சரியா சொல்லணும்னா நம்ம நெத்தி பகுதியில தான் அது இருக்கு. டெசிஷன் எடுக்கிறது, பிளான் பண்றது, அட்டென்ஷன், கட்டுப்பாடு, இப்படி அன்றாடம் நம்ம செய்யற விஷயங்களை இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் தான் செய்யும். இங்க பிரச்சனை என்னன்னா நிறைய பேருக்கு 24 வயசுல தான் இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் முழுமையாவே டெவலப் ஆகும். மோஸ்டா நிறைய பசங்க ஒரு வயசுக்கு அப்புறமா பொறுப்பு இல்லாம விளையாடிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. மெச்சோர்டா நடந்துக்க மாட்டாங்க. 22 வயசுல சின்ன குழந்தை மாதிரியே சண்டை போடுறது, கோச்சிக்கிறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனா ஒரு 25 வயசு வந்ததும் திடீர்னு மாற்றம் ஏற்படும். திடீர்னு மெச்சோரா நடந்துப்பாங்க. இதுக்கு காரணமே இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் முழுசா டெவலப் ஆனதுதான். சோ இந்த ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் டெவலப் ஆகாம இருக்கிறது அவங்க தப்பு இல்ல, அது இயற்கை. அதனாலதான் நம்ம கைட் பண்ணணும். இத பண்ணு, இத பண்ணாத, இத செஞ்சா இப்படி விளைவை சந்திக்கணும், இந்த மாதிரி நம்ம பசங்களை வழி நடத்தணும். மேன் ஆகிறதுக்கான சில முக்கியமான ஹேபிட்ஸை இப்ப நான் சொல்றேன். நம்பர் 1, ஒரு தனி மனுஷனா நீங்க யாருன்னு முதல்ல நீங்க கத்துக்கணும். நீங்க யாரு, உங்களுக்கு எது இஷ்டம், நீங்க எதை நம்புறீங்க, ரொம்ப முக்கியமான விஷயமா எதை பாக்குறீங்க, ரொம்ப கஷ்டமான விஷயமா எதை பாக்குறீங்க. ஒரு ஆனா எனக்கு இது இஷ்டம், எனக்கு இது சவால் நிறைஞ்சது, இது முக்கியம்னு நீங்க எதை ஃபீல் பண்றீங்கன்னு கண்டுபிடிங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஆனா அப்படி நம்ம யோசிக்கிறது இல்ல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து மத்த மக்கள் தான் நம்ம எப்படி சிந்திக்கணும், எப்படி நடந்துக்கணும், நம்ம என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை அப்படியே கண்ணை மூடி நம்ம ஃபாலோ பண்றோம். மத்த மக்கள்னா நம்ம அப்பா அம்மா, டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், இவங்கெல்லாம் தான். நிறைய நேரம் நமக்கு இதுவா அதுவான சாய்ஸ் கிடைக்கிறப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ரொம்ப ஈஸியா இருக்க ஒரு பாதையை தேர்வு செய்வோம். கொஞ்சம் ரிஸ்க் எடுப்போமே, கஷ்டமா பண்ணி பார்க்கலாமே, இப்படி யோசிக்கிறது இல்ல. ஏன்னா பயம் ஒரு பக்கம், சொகுசு ஒரு பக்கம். ஈஸியான பாதையை சூஸ் பண்றது தப்புன்னு சொல்லல, ஆனா அதை மட்டுமே வாழ்க்கைய பாத்திரக்கூடாது இல்ல. அப்பப்ப சில கஷ்டங்களை பார்த்தாதான் அந்த கஷ்டங்கள்ல இருந்து மீண்டு வர்றதுக்கு நமக்கு தைரியம் வரும். சில சமயம் வேற பாதையை நீங்க தேர்வு செய்ய வேண்டி வரும். அப்போ அதை சூஸ் பண்ணி அது எப்படி இருக்குன்னு ஒரு கை பாத்துருங்க. இந்த பாதையை நீங்க அடுத்தவங்க சொல்லி தேர்வு செய்ய போறது இல்ல, நீங்களா உங்க முடிவுகளை எடுக்கிறீங்க. அதனால இதுல நிறைய பாடங்களை நீங்க கத்துக்க முடியும். நீங்க யாரு, நீங்க என்னவா இருக்க விரும்புறீங்கன்னு இந்த பாதை கத்து கொடுக்கும். இனி என்ன டெசிஷனா இருந்தாலும் அதை நீங்க கையாண்டு அந்த பாதையில பயணிங்க. சோ ஒரு தனி மனுஷனா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தனியா பயணிங்க. யாரோட உதவியும் இல்லாம தனியா பயணிங்க. இங்கதான் உங்களை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஹேபிட் நம்பர் 2, முடிஞ்ச அளவு அடி உதைகளை தவிர்த்துக்கங்க. பசங்க கிட்ட இருக்க அதிகப்படியான பிரச்சனையே அடிதடி சண்டை தான். சும்மா சும்மா சட்டையை பிடிச்சி ஏறி மிதிச்சு உருண்டு புரண்டு சண்டை போட்டுப்பாங்க. ஆனா ஒரு மேன் அதை செய்ய மாட்டான். சைனீஸ் ப்ராவர்ப் ஒன்னு இருக்கு. முதல்ல எந்த மனுஷன் கை ஓங்கினானோ அவன் அந்த விவாதத்துல தோத்துட்டான்னு அர்த்தம். அதாவது பேச்சுவார்த்தையா வெறும் விவாதமா போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் சண்டையா மாறுதுன்னா அதுக்கு முக்கிய காரணமே ஒருத்தனால வாயால பேசி ஜெயிக்க முடியல. அவனுக்கு அந்த அளவு அறிவு இல்ல. அதனாலதான் தன்னோட குறைய மறைக்க வயலன்ஸ்குள்ள இறங்கி அடிதடி சண்டை போடுறான். வாயால பேசி ஜெயிக்க முடியலங்கிற குறைய மறைக்க அடிக்கிறான்னா அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பான். சண்டையினால பல அடிகள் விழும். ஒருவேளை உங்களை ஒருத்த மிரட்டினா என்ன பண்றது? முடிஞ்சளவு வாய் பேச்சோட முடிச்சுக்க பாக்கணும். ஒருத்தங்க உங்களை அடிக்கிறாங்கன்னா உங்களை டிஃபெண்ட் பண்றதுக்கு நீங்க அடிக்கிறது வேற விஷயம். பட் சண்டைய நீங்களே உருவாக்க கூடாது. சண்டையில பல சேதங்கள் ஏற்படும். அதுக்கப்புறம் அதை மாத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சோ வேற வழியே இல்ல, அடிதடி தான் பண்ணி ஆகணுங்கிற சூழல் சிக்கினா மட்டுமே சண்டை போடுங்க. பேசி ஜெயிக்க முடியல, தப்பிச்சு ஓட முடியல, அடிச்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும்னா அதை எப்பவுமே யூஸ் பண்ணாதீங்க. அது மிகப்பெரிய கோழத்தனம். சும்மா சும்மா கையோங்கிற பழக்கம் இருந்தா அவன் மெச்சோர்டான ஆளெல்லாம் கிடையாது. பேச்சால ஒருத்தனை அரண்டோட வைக்கணும். அதுவும் எந்த கெட்ட வார்த்தைகளும் இல்லாம. சிக்மா ஸ்பீச்னு சொல்லுவாங்களே, அடுத்த வார்த்தை பேச விடாத மாதிரி அவங்கள வாய் அடைக்கணும். அடுத்து ஹேபிட் நம்பர் 3, பொறுப்புகளை எடுத்துக்கோங்க. தான் செய்யற செயல், தான் எடுக்கிற முடிவு எல்லாத்துக்குமே தான் தான் பொறுப்புன்னு ஒரு ரியல் மென் புரிஞ்சுப்பான். தப்பு பண்ணிட்டா நான் தப்புன்னு ஒத்துக்கிறது மட்டும் இல்ல,
தான் எடுத்த முடிவுகளோட விளைவுகளையும் தைரியமா ஃபேஸ் பண்ணணும். தனக்கு நடந்ததுக்காக அடுத்தவங்கள குறை சொல்றது, இல்ல நான் பண்ணல அப்படின்னு தப்பிச்சோட பாக்குறதெல்லாம் ஒரு மேன் பண்ணக்கூடாது. எந்த சிச்சுவேஷன்னாலும் எந்த சவால்னாலும் அதை தைரியமா ஃபேஸ் பண்ணி தனக்குன்னு வர அனுபவங்கள் எல்லாத்தையும் கத்துக்கக்கூடிய வாய்ப்பா பயன்படுத்திக்கணும். இப்படி பொறுப்புகள் எடுத்துக்கிறதுனால மத்த மக்களோட ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணிக்கிறாங்க. அதாவது உங்களுக்கும் மத்தவங்க மேல நம்பிக்கை வரும், மத்தவங்களுக்கும் உங்க மேல ட்ரஸ்ட் இருக்கும். இதுதான் எல்லா ரிலேஷன்ஷிப்போட அடித்தளமே. இப்படிதான் வாழ்க்கையோட பொறுப்பை மொத்தமா எடுத்துக்கிறதால அவன் பர்சனலாவும் வளர்றான், ப்ரொஃபஷனலாவும் வளர்றான். இதை தாண்டி உங்களுக்கு இருக்க எக்ஸ்ட்ரா பொறுப்புகள், அதாவது குடும்பத்துல நீங்களும் ஒரு ஆளு, சமூகத்துல நீங்களும் ஒரு ஆளு. அப்போ அந்த கடமைகளையும் நிறைவேற்றணும்ல. சோ குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்யுங்க, குடும்ப பொறுப்புகள் எடுத்துக்கோங்க, சமூகத்துக்கான சேவைகளை செய்யுங்க. பொறுப்பெடுக்கணும். எனக்கு 12 வயசு தான் ஆகுது, 16 வயசு தான் ஆகுது, நான் என்ன பொறுப்பெடுக்க அப்படின்னு கேட்காம ஒரு மேனா எல்லா பொறுப்புகளையும் எடுத்து செய்யணும். முதல்ல உங்க வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பெடுக்கணும். உங்க முடிவுகளை நீங்க எடுக்கணும். அதனால வர்ற விளைவுகளுக்கான பொறுப்பையும் நீங்க எடுக்கணும். அடுத்து நம்பர் 4, செல்ஃப் டிசிப்ளினை வளர்த்துக்கணும். எல்லா நேரமும் நமக்கு கை கொடுக்கறது நம்ம ஒழுக்கம்தான். ஒரு மேன் தான் வாழ்க்கையோட எல்லா பகுதிகளிலையும் ஜெயிக்கிறான்னா அவன் ஸ்ட்ராங்கான செல்ஃப் டிசிப்ளினோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். தெளிவா இலக்கை செட் பண்ணுவாங்க. அந்த இலக்குகளும் அடையக்கூடியதா இருக்கும். மார்னிங் ருட்டீன், ஈவினிங் ருட்டீன், ஃபுட் ருட்டீன்னு எல்லாத்துக்கும் சரியான ருட்டீன்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ செஞ்ச உடனே கிடைக்கிற பிளஷருக்காக ஆசைப்படாம நீண்ட காலம் பலன் கொடுக்கிற விஷயங்களை சூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஷார்ட் டேர்ம் பிளஷரை தேர்வு செய்யாம லாங் டேர்ம் பலன்கள் கிடைக்கிற விஷயங்களை சூஸ் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, பணத்தை புத்திசாலித்தனத்தோட மேனேஜ் பண்றது, கரியர்ல பெஸ்டா இருக்கிறது, இப்படி லாங் டேர்மா பலன் கிடைக்கிற விஷயங்களை செய்வாங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை முறைனா நல்ல சாப்பாடு, உடற்பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணுவாங்க. கெட்ட உணவுகள் சாப்பிடணும்னு ரொம்ப கிரேவிங்ஸ் இருந்தா கூட ஒரு நொடி கிடைக்கிற சந்தோஷத்துக்காக என்னோட டிசிப்ளினை நான் இழக்கணுமா அப்படின்னு அந்த உணவுகளை தவிர்ப்பாங்க. தண்ணி மாதிரி காசை செலவு பண்ணாம தினமும் தேவைக்காக மட்டுமே செலவு பண்ணுவாங்க. அப்போ ஒரு நிமிஷம் கிடைக்கிற சந்தோஷத்தை விட லாங் டேர்மா வாழ்க்கை முழுக்க கிடைக்கிற பலன் தான் அதிகம். செல்ஃப் டிசிப்ளினை அதிகமா கத்துக்கிட்டு எவ்வளோ கவன சிதறல்கள் வந்தாலும் கவனத்தோட செயல்படுவாங்க. எவ்வளோ தோல்வி வந்தாலும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து நிப்பாங்க. இந்த ஒரு ஹேபிட் அவங்க வாழ்க்கையவே மொத்தமா பெட்டரா ஆக்கும். வாழ்க்கைய பர்பஸோட முழுமையோட வாழ வைக்கும். அடுத்து நம்பர் 5, உணர்ச்சிகளை நிர்வகிக்க கத்துக்கணும். பட்டுன்னு எமோஷனல் ஆகக்கூடாது. ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதுக்கு எமோஷன்ஸால பதில் சொல்லக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. யோசிச்சு நிதானமா செயல்படணும். யாராவது உங்களை திட்டினா என்ன பண்ணுவீங்க? உடனே கோவம் வரும், கத்துவீங்க. அது தேவையில்லாத பிரச்சனைல போய் முடியும். அதுக்கு பதிலா அந்த சிச்சுவேஷன்ல என்ன செய்யலாம்னு நிதானமா செயல்படணும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை வலிமையா கட்டமைக்கணும்னா அதுக்கு உணர்ச்சிகளை நிர்வகிக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு ஆணும் தனக்குள்ள விழிப்புணர்வை வளர்த்துக்கணும். அப்பதான் எமோஷன்ஸை புரிஞ்சுக்க முடியும். அது மத்தவங்க மேல எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு தெரிய வரும். முடிவுகள் எடுக்கிறப்போ உணர்ச்சி வசப்பட்டு எடுத்துடக்கூடாது. எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா உடனே படிப்பு வரல, நான் மக்குன்னு படிக்காம விட்டுடுறது முட்டாள்தனம். இது உணர்ச்சி வசத்துல எடுக்கிற முடிவு. ஏன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறோம், எங்க தப்பு நடக்குது, இப்படி எல்லாத்தையும் சரி பார்த்து பாஸ் ஆக முயற்சி செய்யணும். உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. இதை சின்ன வயசுல நீங்க பழகிக்கோங்க. மத்தவங்களோட இடத்துல உங்களை வச்சு நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இது இப்ப மட்டும் இல்ல, ஃபியூச்சர்ல நீங்க பெட்டரான பிசினஸை கட்டமைக்கவும் உதவும். இப்ப இருக்க பிசினஸ் மேன் எல்லாம் என்ன பண்றாங்க, மத்தவங்க இடத்துல தன்னை வச்சு யோசிச்சு பாக்குறாங்க. அவங்களுக்கு என்ன தேவை, எது பிடிக்கும்னு அவங்க இடத்துல இருந்து யோசிச்சுதான் அதுக்கேத்த மாதிரி பொருட்களையும் சேவைகளையும் இறக்கி பிசினஸ சூப்பரா ரன் பண்றாங்க. உணர்ச்சி வசப்பட்டு கத்தாம நிதானமா உட்காந்து பேசி பாருங்க, நிறைய மாற்றத்தை ஃபீல் பண்ணுவீங்க. 25 வயசுல தான் இப்படி நடந்துக்கணும்னு இல்ல, சின்ன வயசுல இதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து நம்பர் 6, மரியாதை கொடுக்கணும். ஒரு மேன் மத்தவங்கள மரியாதையோட நடத்துவான். அவங்க பேக்ரவுண்ட் என்ன, பணக்காரங்களா ஏழைகளா இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்க்க மாட்டான். யாரா இருந்தாலும் மரியாதையோட நடத்துவான். கவனத்தோட லிசன் பண்ணுவான். ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்னன்னு பார்ப்பான். எல்லாரையும் சரிசமமான கௌரவத்தோட நடத்துவான். நம்ம என்ன செய்யறோமோ அதை வச்சுதான் நமக்கான மரியாதை கிடைக்கும். எனக்கு மரியாதை கூடன்னு நாம போய் மிரட்டுனா கூட உண்மையான மரியாதை கிடைக்காது. ஃபேக்கா தான் வெளியே மரியாதை கொடுக்கற மாதிரி நடிப்பாங்க. நாம அந்த பக்கம் போனதும் நம்மள கேவலமா திட்டுவாங்க. நம்ம செய்யற செயல், மத்தவங்கள நாம நடத்துற விதத்துல தான் மரியாதை நமக்கு கிடைக்கும். இப்ப இருக்க பசங்கள்லாம் யாருக்குமே மரியாதை கொடுக்கறதே இல்ல. வாயால வாங்க போங்க அண்ணான்னு சொன்னா மட்டும் மரியாதை இல்ல. நீங்க பேர் சொல்லி கூப்பிட்டாலுமே கூட மனசளவுல அவங்க மேல மரியாதை உங்களுக்கு இருக்கணும். மனசார ரெஸ்பெக்ட் பண்ணணும். மரியாதையோட எல்லாரையும் நடத்துற அந்த ஆண் தன்னை சுத்தி பர்சனலா ப்ரொஃபஷனலா அருமையான மக்களை தான் சேர்த்து வச்சிருப்பான். அந்த மக்கள் அவனுக்கு ஒண்ணுனா இறங்கி வேலை செய்வாங்க. சோ நீங்க ஒரு மேனா மாற ஆசைப்பட்டீங்கன்னா சின்னவங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் மரியாதை கொடுங்க. அடுத்து நம்பர் 7, இண்டிபெண்டா இருக்கணும். பையனாலே இண்டிபெண்டன்ட் தானே, நாங்க தான் சம்பாதிக்கணும், அப்ப நாங்க யாரை சார்ந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிடாதீங்க. உண்மையா இண்டிபெண்டா இருக்கீங்கன்னா உங்களோட மொத்த தேவைகளையுமே நீங்க பாத்துக்கணும். உங்க பசிக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கணும்.
அதுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கணும். உங்க ரூமை கிளீன் பண்ணணும். உங்க ட்ரெஸ்ஸை நீங்க துவைக்கணும். துவைக்கிறது வாஷிங் மிஷினா இருந்தாலும் சரி, நீங்க துணியை போட்டு துவைச்சு அதை காய வச்சு மடிக்கணும். இதுதான் உண்மையான இண்டிபெண்டன்சி. காசை நம்ம பசங்க சம்பாதிச்சாலும் மத்த எல்லாத்துக்குமே வீட்டுல இருக்க யாரோ ஒருத்தர் மேல சார்ந்தேதான் இருக்காங்க. எல்லா வேலையும் அடுத்தவங்க கிட்ட கொடுத்துட்டு சும்மா சோம்பேறித்தனமா நம்ம செயல்பட்டா அதுதான் இம்மெச்சாரிட்டி. உங்களோட வேலைகளை நீங்களே செஞ்சு பாருங்க. அடுத்தவங்க மேல தானா உங்களுக்கு மரியாதை வரும். உங்க மேலேயுமே மரியாதை அதிகமாகும். பேசிக்கான விஷயங்களை கத்துக்கோங்க. சமையல்ல எல்லாமே செய்யணும்னு இல்ல, உங்க வயிறை நிரப்புற மாதிரி சின்ன சமையலா இருந்தாலும் ஓகே, அதை கத்து வச்சுக்கோங்க. இப்படிதான் இண்டிபெண்டா இருக்க சொல்றேன். உங்களோட தேவைகளை நீங்க பூர்த்தி பண்ணிக்கோங்க. மத்தவங்களுக்கு செய்யறதும் உங்க கடமை தான். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்க எல்லாமே செஞ்சுக்கணும். அடுத்து நம்பர் 8, எப்பவுமே ஃபிட்டா இருக்கணும். கல்ல தின்னாலும் மண்ண தின்னாலும் சமைக்கிற வயசு. இப்ப எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கலாம்னு சின்ன வயசு தானேன்னு எல்லாத்தையுமே சாப்பிடக்கூடாது. இப்பவே உடம்ப கேர் பண்ணி ஃபிட்டா வச்சுக்கிட்டா ஃபியூச்சர்ல இன்னுமே நீங்க ஆரோக்கியமா இருக்கலாம். இப்ப இருக்க பசங்கள நிறைய பேருக்கு இந்த ஃபிட்னஸ்ல பெருசா ஈடுபாடு இல்ல, ஆனா ஃபுட்டுல பயங்கர ஈடுபாடு இருக்கு. நான் ஒரு ஃபுட்டின்னு சொல்லிக்கிறாங்க. அதுவும் நடுராத்திரியில பிரியாணி கடையை தேடி அலையறாங்க அத்தனை பேரு. சாப்பிடலாம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடலாம், ஆனா உடம்பையும் கேர் பண்ணணும். டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், உடலை நகர்த்தணும், மூவ் பண்ண வைக்கணும். எல்லா உறுப்புகளுக்கும் ரத்த ஓட்டம் சீரா இருக்கணும். எப்பயாவது ஜங்க் ஃபுட் சாப்பிடலாம், எப்பவுமே சாப்பிடக்கூடாது. ஆரோக்கியமான உணவுகளை, புரோட்டீன் அதிகமா இருக்க உணவுகளை தினமும் எடுத்துக்கோங்க. ஜிம்முக்கு கண்டிப்பா போகணுங்கிற அவசியம் இல்ல, ஆனா தினமும் வீட்டுல தனியா ஒரு டைம் ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணணும். இதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதுதான் ஒரு மேனா உங்களை டிசிப்ளினோட செயல்பட வைக்கும். அடுத்து நம்பர் 9, நேர்மையா உண்மையா இருக்க பழகணும். உங்க வாழ்க்கைக்குன்னு சில கோட்பாடுகளை வச்சுக்கோங்க. இதெல்லாம் என் வாழ்க்கையில நான் கண்டிப்பா ஃபாலோ பண்ணியே ஆகணும், இதை நான் மீறவே கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகளோட நீங்க வாழ்ந்தா நேர்மையும் உண்மையும் தானா வரும். முக்கியமா நான் வாழ்க்கையில பொய்யே சொல்லக்கூடாதுன்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிடுங்க. இது ஆட்டோமேட்டிக்கா எல்லா இடத்துலயுமே நேர்மையா உண்மையா உங்களை இருக்க வைக்கும். ஃபியூச்சர்ல பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, ப்ரொஃபஷனல் வாழ்க்கையிலும் சரி, நீங்க உண்மையா நேர்மையா இருப்பீங்க. எல்லாருக்கும் உங்க மேல நம்பிக்கை வரும், மரியாதை வரும். உங்களோட வார்த்தைக்கு நீங்க உண்மையா இருப்பீங்க. வாழ்ந்தா இவர் மாதிரி இருக்கணும்னு உங்களை எல்லாரும் இன்ஸ்பிரேஷனா எடுத்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போக அம்மா விட மாட்டாங்கன்னு குரூப் ஸ்டடின்னு போய் சொல்லிட்டு வெளியே போறது, உடம்பு சரியில்லாததால ஹோம்ஒர்க் பண்ணலன்னு போய் சொல்றது, இப்படி பொய்லையே வாழாம உண்மையா சொல்லலாம். ஹோம்ஒர்க் பண்ண இஷ்டம் இல்ல, ஹோம்ஒர்க் பண்ணலன்னு சொல்லி அடி கூட வாங்கிக்கோங்க. பொய் மட்டும் சொல்லாதீங்க. சின்ன வயசுல பொய் சொல்ல பழகிட்டா அது கடைசி வரைக்கும் கூட வந்துகிட்டே இருக்கும். அதனால இப்போதுல இருந்தே உண்மையா நேர்மையா இருக்க பழகிக்கோங்க. அடுத்து நம்பர் 10, டைமை சரியா மேனேஜ் பண்ண கத்துக்கணும். இப்பவே இதை செய்ய ஆரம்பிங்க. காலையில எழுந்ததுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னு முன்னாடியே பிளான் பண்ணிடுங்க. இந்த டைம்ல இதை பண்ணணும், இவ்வளவு மணி நேரம் இதை செய்யணும்னு டைம் மேனேஜ்மெண்ட்டை நீங்க இப்பவே கத்துக்கிட்டீங்கன்னா இனி வரப்போற காலங்கள்ல உங்களுக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காது. அந்தந்த வேலைய அன்னைக்கு முடிக்க முடியல அப்படிங்கறதுதான் இங்க நிறைய பேருக்கு கவலையே. எல்லா வேலையும் இருக்கிறதால நமக்கான தனி டைமை நம்மளால ஸ்பெண்ட் பண்ண முடியலையே, என்ஜாய் பண்ண முடியலையேன்னு நம்ம நிறைய ஃபீல் பண்றோம். இப்ப தெரியாது, இன்னும் ஒரு 5-10 வருஷம் போனதுக்கு அப்புறம் தான் டைமோட வேல்யூ புரிய ஆரம்பிக்கும். இப்பவே சின்ன சின்ன விஷயங்களையும் ஆர்கனைஸ் பண்ணி நீட்டா பண்ணுங்க. நைட்டு 7-10 ஹோம்ஒர்க் பண்ணணும், காலையில 6-7 ஒர்க் அவுட் பண்ணணும், யோகா பண்ணணும். இப்படி டைமை அலோகேட் பண்ணிட்டா எல்லாத்தையும் பிளான் பண்ணி முடிக்கிற மாதிரி இருக்கும். எந்த டாஸ்க் எல்லாம் முக்கியமோ அதை லிஸ்ட்ல முதல்ல போட்டு எழுதணும். நாளைக்கு பண்ணலாம், நாளன்னைக்கு பண்ணலாம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போகக்கூடாது. டைம் ப்ரொடக்டிவா பயன்படுத்தணும். இது வாழ்க்கையை பேலன்ஸ்டா கொண்டு போகும். இப்போ சரி, ஃபியூச்சர்லயும் சரி, ஸ்ட்ரெஸ் இல்லாத நிம்மதியான வாழ்க்கைய வாழ முடியும். நீங்க முன்னாடியே எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கவும் டைம் ஒதுக்கிக்கவும் முடியும். நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாம். இந்த 10 ஹேபிட்ஸும் சாதாரணமா இருக்கு சின்ன பையனை சின்ன வயசுலயே த மேனா மாத்தும். மெச்சோர்டா பொறுப்பா அவன் நடந்துப்பான். தன்னை பாத்துக்கும் அவனுக்கு தெரியும், மத்தவங்கள பாத்துக்கும் அவனுக்கு தெரியும். இப்ப இதெல்லாம் பழக கஷ்டமா இருக்கலாம், ஆனா போக போக இதெல்லாம் சகஜமான விஷயமா மாறிடும். டைம் மேனேஜ்மெண்ட்ல மாஸ்டர் ஆயிடுவீங்க. எந்த பிரச்சனையும் லைஃப்ல இருக்காது. சோ எஸ், இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை அழுத்திடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.